துலாம் ராசி நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ வசந்த். உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாகும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். உலகில் உள்ள அனைத்து இன்பங்களுக்கும் செல்வங்களுக்கும் அதிபதி உங்கள் ராசிநாதன் ஆவார். நீங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுள்ளவர்கள், அனைத்து இடங்களிலும் சமூக அக்கறையுடன் நடந்து கொள்பவர்கள், அனைவரிடமும் மிகவும் எளிதாகவும் இயல்பாகவும் பழகக்கூடியவர்கள். உங்கள் ராசிநாதன் காரகத்தில் களத்திரக்காரகன் என்பதால் காதல் என்றால் துலாம், துலாம் என்றால் காதல் என்று கூறலாம். துலாம் ராசிக்கார பெண்களை காதலிப்பவர்கள் இவ்வுலகில் தலை சிறந்த காதலை அவர்களிடமிருந்து பெறுவார்கள். திருமணம் சுகபோகத்திற்கு காரகரான சுக்கிர பகவான் பலம் நிறைந்த ராசி என்பதால் காதலில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். இவர்கள் நேர்மையானவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய குணநலம் பெற்றவர்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் உங்கள் துணையை நீங்களே தேர்வு செய்வீர்கள். தன் கணவன் அல்லது மனைவியை உயிருக்கும் மேலாக நேசிக்கும் மனம் கொண்டவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத உத்தமர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். கோச்சாரத்தின்படி 5 கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகின்றன. இந்த சஞ்சாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் லாபத்திலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. உங்கள் தொழிலில் பல நாட்களாக உள்ள தடைகள் இனி நீங்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். தற்பொழுது உங்கள் ராசிநாதன் கும்ப ராசியில் 309 டிகிரியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சதயம் நட்சத்திரத்தில் உள்ள ராகு பகவானை அவர் நெருங்கி கொண்டுள்ளார். இதனால் இளம் பருவத்தினர் உங்களுக்கு ஏற்படும் புதிய தொடர்புகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சரியாக வருமா என ஆராய்ந்து பழகுங்கள். ராகு பகவான் குருவின் பார்வையில் இருப்பதால் அதன் எதிர்மறை பலன்கள் குறையும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6க்கான அதிபதியாவார். எனவே எந்த காரியங்களிலும் கவனமுடனே செயல்படுங்கள். 3/3/2026க்கு பிறகு சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைவார். அது மட்டுமின்றி தன் நண்பரான சனி பகவானுடன் அங்கு இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வரப்போகிறது. உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் ஆட்சி வீடான சிம்மத்தை சமசப்தமமாக இந்த மாதம் பார்வையிடுகிறார். எனவே வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அதிக லாபம் கிடைக்கும் என்று யாராவது ஆசை வார்த்தை காட்டினால் நம்பாதீர்கள். சுக்கிர பகவான் ராகுவை கடந்த பிறகு எந்த முதலீட்டையும் மேற்கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு நிலை கொண்டிருக்கும். வருட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் இடங்களிலேயே சஞ்சாரம் செய்கின்றன. இதுநாள் வரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு மாசி மாதம் இறுதிக்கு பிறகு வரன்கள் கைகூடி வரும். கடந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்கள் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்ததால் சொத்து விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். உடன்பிறப்புகளுடன் சில மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கும். உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கும். மாசி மாதம் முதல் வாரத்திலேயே செவ்வாய் பகவானானவர் உங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். சனி பகவானானவர் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். இந்த மாதம் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் மகரம், கும்பம், மிதுனம், மேஷம் ஆகிய ராசிகள் நல்ல வாழ்க்கை துணையாக அமைவார்கள். கடகம், சிம்மம், கன்னி ராசியை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். சனிக்கிழமைகளில் ராவுகால நேரத்தில் சிவாலயங்களில் உள்ள நவகிரக சன்னதியில் இருக்கும் ராகு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள்.
மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். சுக்கிர பகவான் உச்ச பெயர்ச்சியான பிறகு நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள்.